ரிச்சா மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாத இருந்ததுனால என்னாயிடுச்சு, அப்பவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ற நிலைமைக்கு வந்துச்சு. ஆப்ரேஷனும் நடந்துச்சு. நல்லபடியா ஆண்டவர் வந்து செயலாற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரினிவல் ஸ்டேட்டிக் சென்டர்ல 3வது வாரத்தில் தியானம் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட் விஷனும் 3வது வாரம் தியானமும் ஒன்றா வந்துடுச்சு. ஒன்றா வரும்போது கஷ்டம் இல்லைங்களா? ஆப்ரேஷன் ஆகி 1.5 மாதம் கூட ஆகலை. அப்போவே நான் வந்துட்டேன் சென்டருக்கு. அப்போது உட்காரத்துக்கு வர்றதெல்லாம் ஏஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கை வந்து இந்த பின் பகுதி முதுகுல நைட்டு ஃபுல்லா தடவிட்டே இருக்குது. நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன். அந்த கையுடைய உணர்வு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அதை என்ன சொல்றது, சொல்ல முடியாது. அது ஆண்டவருடைய கை அந்த இரவு முழுவதுமாக அதை தொட்டு சுகப்படுத்தி இது வரைக்கும் அந்த நோய்ன்றது, ஏன்னா இந்த ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், பின் பகுதியில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப வலி, உட்கார கொள்றதுக்கும் நடக்கவும் ரொம்ப கஷ்டம். அந்த வலி இருந்தாக்கா அது எனக்கு முற்றிலுமாக ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய அற்புதம். அப்போ நம்ம அவருடைய ஆண்டவருடைய பணி செய்யும் போது அவர் என்ன பண்றாரு, நம்மள நமக்கு முன்கூட்டி எல்லாத்தையும் தெரியப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவர் பணிக்காக அழைக்கப்பட்டவங்க இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? பிறந்தோம் இறந்தோம்ன்றது இல்லை. இன்னைக்கு ஒரு 3 விஷயம் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1 பார்த்தீங்கன்னா அழைப்பு, 2 அவருடைய தேர்ந்தெடுக்கிறது, 3வது பகுதி நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரு. அதில் 3வது பகுதி தான் எனக்கு வந்து அந்த ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கும் போது கொடுத்த வசனம். ஆனால் நான் முதல் பகுதியிலேருந்து வரேன். ஏசாயா இறைவாக்கினர் நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 8 வாசிங்க. ஏசாயா அதிகாரம் 6 இறைவார்த்தை 8. இது வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா இறைவாக்கினருடைய அழைப்பு பகுதி. இன்னைக்கு நம்ம பாவம் செய்யாதவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? கடவுளை தவிர உலகத்துல யாரும் பாவம் செய்யாதவங்கன்னு யாருமே சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தரும் பாவம் பண்றோம், கோவப்படுறோம் இல்லைங்களா? நிறைய விஷயம் சொல்லலாம். பாவத்துக்கு நம்ம அறிக்கை போட்டோம்னா லிஸ்ட் எவ்வளவு பெருசு போட்டாலும் என்ன ஆகாது, பத்தாது. வாசிங்க. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஏசாயா வந்து ஒரு காட்சி பார்க்கறாரு. அந்த காட்சியில வந்துட்டு ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறத பார்க்கறாரு. அப்போ அவர் வந்துட்டு நான் பாவியாச்சே, இது 5வது வசனம். எனக்கு நேரம் அதிகமா இல்லாததுனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்போ அந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன், நான் தூய்மையற்ற மனிதர்கள் நடுவில் அந்த இடத்துல வாழறவன் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருக்கு எனக்கு போய் நீங்க காட்சி கொடுத்தீங்களே, இப்போ இது எதுக்காக இந்த இறைவார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனைவரும் பாவம் செஞ்சவங்க தான், செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல, தள்ளி விடல. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு நெருப்பு பொறி பலிபீடத்திலிருந்து கொண்டு வந்து அவருடைய நாவை தொடுறாரு. தொட்ட உடனே அவர் தூய்மை பெற்று இந்த வார்த்தை சொல்றாரு. இப்ப வாசிங்க. யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இவர் வந்து ஏசாயா கிட்ட யாரை நான் அனுப்பணும் அவர் பேசல. அவர் தனக்குள்ளே சொல்றாரு. யாரு? பிதானவர் சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன் நமது பணிக்காக. நமதுன்னா அவரே கூட சேர்த்துக்கிறாரு. நான் என்னுடைய பணின்னு அவர் சொல்லல. சொல்றாருங்களா? தமது பணின்னு சொன்னா நம்மளையும் அவரே ஜாயின் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாசிங்க. அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப உடனே தூய்மை பெற்ற உடனே யாரோட குரல் கேக்குது? கடவுள் அவருக்குள்ள பேசுற அந்த வார்த்தைய எசையா காதுல விழுது. எசையா கிட்ட இவர் சொல்லல நான் யாரை அனுப்ப போறேன் அப்படின்னு. அப்ப உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா. யாரு? நான் ரெடியா இருக்கிறேன், என்ன அனுப்புங்க.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 15 இருந்து நம்மள ஒருத்தர் வாசிங்க. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. இதுக்கு மேல நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. Praise the Lord. யார இப்ப ஃபர்ஸ்ட் ஏசாயா அழைப்ப பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்மள எல்லாரும் அழைச்சிருக்காரா? இப்போ ரெண்டாவது பகுதியை வந்து நான் என்ன சொல்றாரு அவரு, படிங்க. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். Praise the Lord. இனி நான் உங்களை பணியாளர் என்ற வேலைக்காரன் சொல்ல மாட்டேன். அடுத்து வாசிங்க. ஏனெனில் நாம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாருமே பணிக்கு போறவங்க தானே. சில பேர் போகலாம், சில பேர் போகாம இருக்கலாம். ஆனா எல்லாருமே பணிக்கு போகிறவங்க. ஆனா இப்ப அந்த ஓனருடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. Praise the Lord. Praise the Lord. அப்போ நம்மளுடைய இயேசுவோட திட்டம் என்ன நமக்கு தெரியுமா? அவர் தான் சொல்றாரு, இதுக்கு மேல நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன்பா. ஏன்னா நார்மல் மொழியில பணியாளர் என்றா வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன். அடுத்து வாசிங்க. உங்களை நான் நண்பர்கள் என்று. Praise the Lord. அடுத்து என்ன சொல்றாரு? உங்களை நான் நண்பன் என்று சொல்றேன். எதற்காக? நண்பர்னா யார் சொல்லுங்க? இப்ப நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். பண்ணுவோமா? பிள்ளைங்க கிட்ட பண்றோமா? மனைவி கிட்ட, கணவன் கிட்ட இல்ல. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லுவோம். Praise the Lord. அப்ப அந்த பகுதியில சொல்றாரு, நான் இதுக்கு மேல உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களை நானு நண்பர் என்று சொல்வேன். அடுத்து வாசிங்க. ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவற்றை அத்தனையும் உங்களுக்கு அறிவித்தேன். Praise the Lord. Praise the Lord. ஏன் நான் நண்பர்னு சொல்றேன்னா, நான் என் தந்தையிடமிருந்து பிதானவர் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினாரோ இதை நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாசிங்க. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். Praise the Lord. இப்போ என்னையே நான் இப்ப சொன்னீங்களா, என்னையே வந்துட்டு நான் அவரை தேடி போனா, அவர் தான் என்ன தேடி வந்திருக்காரு. ஆமாங்களா? இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்மளா போனோம்னு நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுனாலதான் இந்த இடத்துக்கு நம்மளால வர முடிஞ்சது. என்ன வர முடிஞ்சிருக்கோமா? இங்க இந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆனா இங்க வந்திருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்போ நீங்க எல்லாருமே யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மளா வந்துட்டு அவரை போறது, நம்மளை தேடி அவர் வந்துதான் நம்மளை அழைச்சிட்டு வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு விரும்புறாரு. Praise the Lord. ஆனா அவருடைய திட்டம் என்ன என்றது நம்ம என்ன பண்றோம்? தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லைங்க, எல்லாரும் செஞ்சவங்க தான் செஞ்சுட்டு. ஆனா ஆண்டவர் அதையும் மன்னிச்சுட்டு நம்மள என்ன பண்றாரு? அதனாலதான் அந்த 100 ஆடுல 1 தவறி போனதுனால அவர் என்ன பண்ணாரு? அந்த ஒரு ஆட்டை தேடி, ஏன்னா நீதிமான்களுக்கல்ல நான் பாவிகளையே தேடி வந்தேன். Praise the Lord. அதற்காக நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கணுமா? பாவத்தை விட்டு விலகணும். அதுக்குதான் நமக்கு இந்த தவக்காலம், தியானம், இந்த 40 நாள் எதுக்கு கொடுக்கப்படுது? நம்மளுடைய மனமாற்றத்திற்காக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்த வாசிங்க. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். Praise the Lord. ஆகவே அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். என்ன கனி? என்ன நீ சொல்லுங்க. நீங்க எல்லாருமே பேசணும். என்ன கனி கொடுக்கலாம்? இப்ப நீங்க ஒரு செடி வைக்கிறீங்க, ஒரு ஆப்பிள் செடி வைக்கிறீங்க. அந்த ஆப்பிள் செடி வச்சுட்டு அந்த ஆப்பிள் கொடுக்கணும், அது என்ன பண்ணலாம்? வேஸ்ட் தானே. ஆனா நம்மள வெட்ட முடியுமா? ஏன்னா நம்ம ஒரு கனி கொடுக்கறதுல தானே கொடுக்குறோமா? இதை அப்படியே வச்சுட்டு மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 15க்கு போங்க. அப்படியே அதை வச்சுடுங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன கனி கொடுக்கணும்ன்றத சொல்றாரு பாருங்க. படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை
வாசிங்க. படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஒவ்வொருவருமே யாராக இருக்கணுமா? நற்செய்தியாளராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகில படைக்கப்பட்ட எல்லா மக்களுமே யாருக்கு சொந்தமானவங்க? ஏசப்பாவுக்கு சொந்தமானவங்க. ஆனா இயேசுவை பத்தி தெரியுமா? நமக்கே சரியா தெரியல. அப்புறம் என்ன நம்ம போய் மத்தவங்களுக்கு சொல்றது? உண்மைதானங்க? உண்மையா இல்லைங்களா? அப்போ நம்ம பைபிளை தரையில வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்றது, நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா? நடக்கிறதுனால தரையில நம்ம பைபிளை கீழே வைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 15 16ல 15. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல இதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கிற கனி. எது? அவருக்கு நம்ம யாருக்கு கொடுக்கிற பணி? ஏசப்பாக்கு நம்ம கொடுக்கிற பலன் என்னன்னா, அவருடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா கூட அழிஞ்சு போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அது யாரா வேணாலும் இருக்கு. ஏன்னா தெரியாதவங்க, நம்ம பழைய ஏற்பாட்டு பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் முஸ்லிம்ஸும் இந்துக்கள் சொல்லலாம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துவங்களா இருக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் வழிமுறையை தான் அவங்க செய்யறாங்க. ஆனா அது தப்புனா தப்பா? அது ஏசப்பா வருவாருன்னு காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்ததும் ஒரு ஏற்றுக்கல. ஏன்னா அவரு எப்படி வருவாரு? ரொம்ப பெரிய இதுல வருவாரு, அரசனா வருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. மாட்டு தொழுவத்துல பிறந்ததுனால அவர் என்ன பண்ணல? அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப வாங்க யோவான் நற்செய்திக்கு வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. 15 யோவான் நற்செய்தி 17. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. அப்போ அவங்கள ஒவ்வொருத்தரையும் அன்பு செஞ்சு நம்ம எதுல கொண்டு வரணுமா? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம பிறந்தோம் இறந்தோம்ன்றது இல்லாம நம்ம எப்படி இருக்கணுமா? முழுக்க அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ முதல்ல மனமாற்றம் அடையணும். அவர் அழைச்சதை நம்ம அதில் நினைச்சிருக்கணும். 3வது பகுதியை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4:18 வாசிங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பிரைஸ் தி லார்ட், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 3வது பகுதியை நம்மளை எதற்காக பாவத்திலிருந்து மீட்டார், எதற்காக அழைச்சார், தேர்ந்தெடுத்து நண்பரன் ஏன் சொன்னார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்ன்றது இதான் எனக்கு கொடுத்த அழைப்புங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 4:18 தான் எனக்கு முதல் முறையா ஆண்டவர் என்னுடைய பணிக்காக, ஊழிய பயணத்திற்காக கொடுத்த வார்த்தை. இதுதான் நான் எப்பவுமே எங்க போனாலும் இதை நான் மென்ஷன் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எல்லாருமே யாரா இருக்கிறோம்? அருள்பொழிவு செய்யப்பட்டவங்களா இருக்கிறோம். செய்யப்பட்டவங்களா இருக்கிறோமா இல்லைங்களா? சொல்ல முடியுமா? ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாருமே ஆண்டவருடைய வல்லமை பெற்றவங்க. நம்ம பெறாதவங்களா? பெறாதவங்களா? இங்க வந்தவங்க எல்லாருமே பெறாதவங்களா? அப்போ ஆண்டவருடைய ஆவி நம்ம மேல இருக்குதா இல்லையா? அடுத்து வாசிங்க 18. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்ட ஒண்ணா வாசிங்க. ஒரு வார்த்தையும் எதற்காக அழைச்சிட்டாரு? முதல்ல எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தை தெரியாத எல்லாருமே ஏழைங்க தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் எல்லாருமே ஏழைங்க? இறை வார்த்தை யாருக்கு தெரியலையோ அவங்க எல்லாருமே
பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? சிறைப்பட்டோர்னா பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறவங்க, மந்திரத்துல சிக்கி கொண்டிருக்கிறவங்க, அப்போ மன வேதனையில சிக்கி கொண்டிருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே கொண்டு வரதுக்கு யார் அழைச்சிருக்காரோ? நம்மள ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்து வாசிங்க. பார்வையற்றோர் பார்வை பெறுவர். பிரைஸ் தி லார்ட். பார்வையற்றோர் பார்வை பெறுவர். என்ன பார்வை இல்லாதது? இப்போ நமக்கெல்லாம் பார்வை இருக்கா இல்லைங்களா? இருக்கு தானே, பாக்குறோம் தானே, ஆனா பார்வை இல்லைன்னு சொல்றாரு. எது அது? பாவத்துல இருந்து நம்ம சிக்கி இருக்கும் போது பார்வை இல்லாதவங்களா இருக்கிறோம். அப்போ எப்போ ஒளி பெறோம்னா அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்போது, அப்போ யாரெல்லாம் அந்த பிரச்சனையில இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வர நம்ம அழைக்கப்பட்டவங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒடுக்கப்பட்டோர்னா ரொம்ப வேதனையிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் இருப்பாங்க. எதன் வழியா நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஜெபத்தின் வழியாக. ஏன்னா நம்மளை அழைச்சது எதற்காக? ஆண்டவரோட திட்டத்தை நிறைவேற்ற. அப்போ நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. கேட்குவாரா? அடுத்து வாசிங்க. ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய வருகை, அவர் எப்போ வராருன்றத நம்ம முழக்கிட்டு, அதான் நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வார்த்தையை சொல்றது. இப்போ நாங்க வந்திருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு வார்த்தை சொல்றது. இப்போ இது மட்டும் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல பேசும்போது கூட அந்த இடத்துல நீங்க வந்து அவரை பத்தி பேசுறீங்கன்னா அது கூட அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. ஏன்னா பரலோகத்தின் திட்டம் என்னைக்கு நிறைவேறும்னா இயேசு கிறிஸ்து வரும்போது. அவர் எப்போ வருவாரு? என்ன தெரியுமா? ஏசப்பாக்கே தெரியாதா? அவர் சொல்றாரு இது எப்போ, எனக்கே வந்து தெரியாது. ஏன்னா பிதானவர் எப்போ சொல்றாரோ அப்பதான் நான் இதை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம சிந்திக்கணும், நம்மள எப்படி அழைச்சிட்டாரு? ஏசாயாவின் அழைப்பை போல. அப்ப மத்தவங்க மேல நம்ம குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோமா? இல்ல. நான் மனம் மாறணும். எப்படி? நான் மனம் மாறணும். இவங்களாலதான் நான் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இவங்க சரியில்லை அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் சொல்ல முடியுமா? என்ன நான் மாத்திக்கணுமா வேண்டாமா? மாத்திக்கணும். அப்ப மாறதுக்கான முயற்சியை நான் செய்யணும். ஏன் செய்யணும்? எனக்காக உயிர் கொடுத்த இயேசுக்காக நான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்களா இல்லைங்களா? நம்ம எல்லாம் செய்ய ரெடியா இருக்கோமா இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தருமே அழைக்கப்பட்டவங்க. அழைக்கப்பட்டோம் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டோம். அப்போ நம்ம எல்லாருமே யாரா இருக்கிறோம்? சிலரா இருக்கிறோம். ஆனா எல்லாம் அங்க வந்தவங்க ஒவ்வொருத்தருமே ஆண்டவருடைய பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டவங்க தான். ஏன்னா ஆண்டவருடைய திட்டமே அனைவரும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் வர முடியாது. நாங்க வர முடியுமா? இப்ப சகோதரிங்க இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுக்கிட்ட நாங்க வர முடியுமா? இல்ல. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய திட்டம் அவங்க வழியா நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இதுல ஒரு விஷயம் சொல்றாரு ஆண்டவர். இத பாத்தீங்கன்னா பவுலுடைய அழைப்பு. சவுலாக இருந்த போது எல்லா கிறிஸ்தவர்களும் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சிறையில அடைச்சி அவங்க சாகுற வரைக்கும் துன்புறுத்தினாரு. ஆனா அந்த இடத்துல இயேசு அவரை சந்திக்கும் போது அவருடைய பார்வை போயிடுது. ஆனா அந்த பார்வை ஏசப்பாவால கொடுக்க முடியும். ஆனா அவர் அந்த இடத்துல என்ன பண்ணல? கொடுக்கல. ஒருத்தரை நாங்க நியமிக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அனனியான்றவர். வாசிங்க. திருத்தூதர் பணி. நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியா இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவரால செய்ய முடியுங்க. அவரே டைரக்டா செய்ய முடியும். ஆனா அவர் அதை விரும்பல. நம்மள வச்சு செய்யணும்னு விரும்புறாரு. பிரைஸ் தி லார்ட். அததான் இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு அனனியான்றவரை அனுப்பி அவர் பார்வை போயிட்டு இருக்குது. அனனியாக்கும் சொல்றாரு நீ போயிட்டு ஜெபம் பண்ணி பார்வை கிடைக்கும்னு. பவுலுக்கும் சொல்றாரு அவர் வந்து ஜெபம் பண்ணுவாரு, நீ பார்வை பெற்றுக்குவேன். அப்போ அட்ரஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஏன் ஏசப்பா அவரை கொடுக்க முடியாதா பார்வை? முடியுமா? முடியாதுங்களா? அப்போ ஏன் அந்த இடத்துல அவர் அனுப்புறாரு?
திட்டம் நம்ம வழியா நிறைவேறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும், நான் அதற்கு பாத்திரமா இருக்கிறேனா? இப்போ அந்த சவுலை போல, சவுல் பாத்தீங்கன்னா 12 சீடர்களை விட அதிகமா பணி செய்தவர். அவருடைய இந்த அழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் கேட்டீங்கன்னா, அவர் என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த 12 சீட்டு கஷ்டப்பட்டதை விட இவர் அதிகமா பண்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நம்ம அந்த சவுலை போல இருக்கிறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோமா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்செய்தி பறைசாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமா இருக்குதுங்களா இல்லைங்களா? ஆனா அதை நம்ம பயன்படுத்த முடியாம இருக்கிறோம். இல்ல எல்லாருக்குமே ஆண்டவர் ஆற்றல் கொடுத்துருக்கிறாருங்க. யாரும் வேஸ்ட் சொல்ல முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியும். யாராலும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் கண்களை மூடி இந்த வேலை நம்ம இந்த இறை வார்த்தைக்காக அந்த சவுலை போல ஆண்டவர் நம்ம வழியா செய்யணும்னு நினைக்கிறார். அவருடைய பணி, அவருடைய திட்டம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறார். அதை நம்ம வந்துட்டு எப்படி நிறைவேற்ற போறோம் தெரியலன்னா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசுனா எல்லாரும் கேட்பாங்க, நான் பேசினா கேட்பாங்களா? கேட்பாங்களா? அனைவரும் கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க, அன்பு தந்தை இறைவா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதுவரையும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லாத நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். இன்று நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து இதிலிருந்து உம்முடைய பணி சிறப்பாக செய்ய எனக்கு ஆற்றலையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் தாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே சந்தோஷத்தோடு ஒரே ஒரு வரி மட்டும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சொல்லிட்டு ஒரு வரி பாடிட்டு சகோதரன் வருவாரு. பாடலாங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம புதுசா பிறந்திருக்கிறோமா? ஏற்கனவே பிறந்துதான் இவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கிறோம். ஆனா புதிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
ரெண்டாவது தான் படிச்சேன், அதுவும் காணா படிச்சது. சுத்தமா அப்போ அது மறந்தும் போயிடுச்சு. எனக்கு எழுத படிக்கிறது, ஆனா இது முழுக்க முழுக்க ஆண்டவர் சொல்லி கொடுத்த இது. பைபிள் படிக்கிற வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் ஆண்டவரை பண்ணி நிறைய கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை. அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். எனக்கு யாரும் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, என்னால முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு வல்லமையும் நல்ல ஆற்றலையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரால முடியாது, அவர் செய்யும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். நம்மளே அருமையான சபையின் மூலமாக ஆண்டவர் அவளுக்கு எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சார். படிக்க எழுத தெரியாது, ஆனால் பைபிளை படிக்கிறார், செய்தியை கொடுக்கிறார், பாடுகிறார். அந்த அருமையான சபையின் வழியாக ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஒரு அருமையான காரியம் செஞ்சிருக்கார். அந்த அப்பாவுக்கு எத்தனை கரலை தட்டி வந்து சொல்லுவோம். ஜெயராஜ் அவர் இந்து சகோதரர். சித்ராவர்த்தம், சனிவர், சசிவர்த்தம் அப்படின்னு சொல்லி மணி அடித்து பூஜை செய்து கொண்டு வந்த ஒரு சகோதரர். உங்களை போல ஒரு நாள் அவர் பின்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். உண்மையில் கடவுள் இயேசுதான் என்று தெரிந்து கொண்டார். ஏன் இந்த இயேசுக்காக நான் வாடுகிறேன்? ஏன் அவருக்கு நான் பூஜை செய்யக்கூடாது? ஏன் என் குடும்பம் அவருக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி செய்தார். தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்காக தியாகம் செய்தார். இன்றைக்கு அவர் வயதான காலத்தில் கூட அநேக மக்களை பாடி துதிக்க வைத்து அநேக மக்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்வதற்கு அவர் உறுதியாக இருக்கிறார். அதே போல இப்பொழுது அவர் நம்மை பாடுபடி அவருக்கு வருஷத்துல ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் அவர் வருஷத்துல அவர் பாடுதான் பாடுவார். ஆகவே ஒரு மூலியமாக நீங்கள் பாடி ஆண்டவரை நாம் ஆரம்பிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் சத்தமா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே சூழ்ந்திருக்கிறது. ஆவியானவர் பிரசன்னம் நம் மத்தியிலே சூழ்ந்திருக்கிறது. எங்கு இருவர் மூவர் என் நாமத்திலே ஒன்றாக கூடி என்னை நோக்கி பார்ப்பீர்களோ அந்த இடத்துல என் கண்கள் உலாவும் என்று சொன்னார். அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகள், ஒரு தாகத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த இடத்துல வருபவர்களை நான் பெருமையாய் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னார். உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார், வல்லமையினால் நிரப்ப போகிறார். அவருடைய அபிஷேகம் இறக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் தேவ பிரசன்னம் நமத்தில சூழ்ந்திருக்கிறது. இங்கு ஒவ்வொருடைய முகங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எந்த சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறாரோ, எந்த வீட்டில் வந்திருக்கிறாரோ, தேவன் உங்கள் முகத்தை பார்க்கிறார். ஆகவே எல்லாரும் ஒரு பயத்தோடு கூட, ஒரு நடுக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் தாகம் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்டு போன இடங்களை நான் வளர்ச்சியடை செய்வேன் என்று இந்த பாடலோடு கூட தேவன் நம்மோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.